அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்கள். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர். நம்ம யூஜி டிஆர்பி எக்ஸாம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எக்ஸாம் வருமானு பார்த்து எக்ஸாம் நடத்தி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ட்ரை பண்ணி ஒரு நல்லபடியாக இந்த பிடி அல்லது பிஆர்டி எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கிறோம். ஸோ இது நான் முன்னே சொல்லிட்டேன் உங்களுக்கு. எப்பயுமே தேர்வு முடிந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு பணியாணை பெற்று பணியில் சேர்ந்து முதல் கையொப்பமிடும் முறை நம்முடைய முயற்சி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். நீங்களும் நினச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப குறுகிய காலத்தில் சீக்கிரமாக போக வேண்டிய இந்த பணி வாய்ப்பு கொஞ்சம் ஒரு மாதம் தள்ளி போயிருக்கு. இந்த யூஜிடிஆர்பி இந்த பிஆர்டி கவுன்சிலிங்கில் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு ஆசிரியர் அல்லது பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு நபர் தனக்கு ஒரு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் அப்படின்றது நீதிமன்றம் அணுகுவது ஒரு முறைதான். அந்த முறைக்காக ஏற்கனவே ரொம்ப நாளாக உழைச்சி படித்து ஜெயிச்சு இன்றைக்கி பணிக்காக காத்துட்ருக்க எல்லாருக்குமே அவர்களுடைய வாழ்வாதாரம் அனைத்து முடக்கப்படும் என்பது தவறான ஒரு நிகழ்வு. அப்படி நடக்காது. ஏன்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு மட்டும்தான் மாண்புமிகு நீதியரசர் விளக்கம் கேட்டு அதுக்கான விரிவான என்ன விஷயங்கள் அப்படின்றது ஒரு தீர்ப்பாக கொடுக்க முடியும். ஸோ பாஸ் பண்ணி ஜெயிச்ச எல்லாருக்குமே பணி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு ஆத்தென்டிக்கான நோடல் ஏஜென்சி டிஆர்பி தான். இந்த டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டில் எடுக்கிற ஒரு முடிவு ரொம்ப தேர்வர்கள் இப்போ இந்த கவுன்சிலிங்காக காத்துட்ருக்காங்க இல்லையா, அந்த ஆசிரியர் பெருமக்களுடைய நலன் கெடாத வரை பாதுகாப்பார்கள். அதனால் இப்பொழுது பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பெருமக்களுக்கான கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்குது. இந்த மாதம் அதாவது ஜூலை 31 வரை கவுன்சிலிங் நடக்குது. ஸோ இந்த 31 வரை கவுன்சிலிங் முடியறதுனால அதிகப்படியான பணி சுமை, அதிகப்படியான காலி பணியிடங்களை முன்னுரிமை அடிப்படையில் யூஜியாக இருக்கட்டும், பிஆர்டி கூட 9ஆம் தேதி தான் வருது கவுன்சிலிங்கு. ஸோ அவங்க பிடிக்கு 9ஆம் தேதி தான் கவுன்சிலிங் வருது. ஸோ பிஜிக்கெலாம் 26, 27 ஜூலையில் வருது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இந்த மாத கடைசியில் பிஆர்டி அல்லது இந்த பிடி கவுன்சிலிங்கான ஃபைனலான லிஸ்ட்டு நீதிமன்றத்தில், அதாவது கேஸ் இருக்குது அது இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா கூட டிஆர்பி நினைத்தால் அதாவது ஒரு சில மணித்துளிகள் தான் சொல்லுவாங்க, இல்லை 1 மணி நேரம் தான் தேவையான விஷயங்களை முடிவு பண்ணிவிட்டு உடனே பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணுற பட்சத்தில் பிடியில் பிஆர்டி டிஆர்பி எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் லாஸ்ட் 26ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 13ஆம் தேதிக்குள்ளே. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஃபைனல் லிஸ்ட், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் டிஆர்பி கண்டிப்பாக வெளியிடுவாங்க. இதுக்கு 100% நம்ம டிஆர்பி நம்பலாம். ஏன்னா மாணவ நலன் பாதிக்கப்படாத அளவில் ஸோ அதுக்கான லிஸ்ட்டை உடனே அவங்க கொடுத்து பள்ளிக்கல்வித்துறைகிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய ஃபைனல் லிஸ்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பிடிஓ பிஆர்டிஓ அவங்களுக்கான அதாவது ஃபைனல் லிஸ்ட். பட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படின்னா ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இல்லை ஆகஸ்ட் 15 வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பணி நியமன ஆணைகளை பெற்று பணியில் சேரும்படியான நல்ல உத்தரவு டிஆர்பி கட்டாயம் வரும். நீங்கள் 100க்கு 100% எதிர்பார்க்கலாம். டிசிஏவும் எதிர்பார்க்குறது. ஸோ இந்த கணிப்பு நனவாக வேண்டும் என்று நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அதனால் இந்த கவுன்சிலிங்க்கு அப்புறம் உங்கள் பணி ஆணைகளை பெற்றவர்கள் பணியில் சேர்ந்து பணி சிறக்க டிசிஏவின் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒருவேளை இதில் 1 மார்க்கு, அரை மார்க், குறை மார்க்கில் போயிட்டோம், இல்லை வேறு மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அடுத்த கட்ட நிகழ்வாக சுமார் 550 நாட்களில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 19,126 சீட்டு கால்பர் சொல்லியிருக்காங்க இப்போ டிஆர்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ டிஎன்பிசி கிட்டத்தட்ட அது ஒரு தனிப்பட்ட முறையில் 30,000 சீட்டுக்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, பிடி அசிஸ்டன்ட் எவ்வளோ, பிஜி எவ்வளோ, ஸோ செகண்ட் கிரேடு எவ்வளோ, ஸ்பெஷல் டீச்சர் எவ்வளோன்றதை நம்ம அடுத்த வீடியோ கிளப்பில் பார்ப்போம். ஸோ யூஜி டிஆர்பிக்கான பிடி பிஆர்டி ஃபைனல் லிஸ்ட்டு ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக உள்ளது. ஸோ அதனால் பிஆர்டி அல்லது பிடி அசிஸ்டண்ட்டாக தேர்ச்சி பெற்று பணி நியமன ஆணை பெற்று பணியில் சேர காத்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் கலக்கமடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம், தயக்கமடைய வேண்டாம். வெற்றி உறுதி, உங்களுக்கு வேலை உறுதி. அனைவரும் பணியில் சேர்வதற்கு டிசிஏவின் சார்பாக அனைவரையும் வாழ்த்துக்கிறோம் டீச்சர். அடுத்ததாக நாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த அந்த வேக்கன்சி எவ்வளோ லிஸ்ட்டுன்றதை அடுத்த வீடியோ கிளப்பில் நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ்.